நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS டூல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி ஹாரிசான்டல் நேவ்பார் கிரியேட் பண்றது அப்படின்னு பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி HTML பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்துருப்போம். டாப்ல ஹாரிசான்டல் நேவ்பார் வந்து இருக்குங்களா, ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல எப்படி சிம்பிளா ஒரு ஹாரிசான்டல் நேவ்பார் வித் ஹோவர் எஃபெக்ட்ஸோட பண்றது அப்படின்னு பத்தி நாங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நான் பாடி டேக்ல ஒரு நேவ் டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த நேவ் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி HTML டியூட்டோரியல்ல சொல்லியிருப்போம். இந்த நேவ் டேக்குள்ள தான் நம்ம குரூப் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. இந்த நேவ் டேக்குள்ள UL டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த UL டேக் எதுக்கு கொடுக்குறோம்னா, நேவ் பார்னாலே லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸுங்களா. ஸோ அதனால இந்த UL டேக்குள்ள லிங்க்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் ஐட்டம்ஸாக வந்து கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இந்த UL டேக்குள்ள எல்லா டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து ஹோம் வந்து எழுதிக்கிறேன். தென் எல்லா டேக் கொடுத்துக்கிறேன். அபவுட் அஸ் கொடுக்குறேன். தென் அதே மாதிரி இன்னொரு எல்லா டேக் கொடுக்குறேன். சர்வீசஸ் கொடுக்குறேன். தென் எல்லா டேக் கொடுக்குறேன். கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த UL டேக்ல கொடுத்த அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட் அஸ் எல்லாமே. ஆனால் இங்கே பார்த்தோம்னா லிங்காக வந்து இல்லை பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லிங்காக வந்து பண்ணிடுவோம். அதுக்கு வந்து இந்த LI டேக்குள்ள ஆங்கர் டேக் வந்து கொடுக்குறேங்க. தென் HRE 40 பிட் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஹேஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஹேஷ் எதுக்கு கொடுக்குறோம்னா, இது வந்து ஒரு டம்மி லிங்க் தான். இந்த ஆங்கர் டேக்குள்ள ஹோம் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஆங்கர் டேக்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஹோமை வந்து. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த ஹோம் வந்து லிங்கா வந்து ஆகிடுச்சு. இதே மாதிரி அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ்லாம் வந்து பண்ணிடுவோம். எல்லா டேக்ல ஆங்கர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் HRE 40 பிட் கொடுத்து ஹேஷ் வந்து கொடுத்துக்கிறேன். தென் அபவுட் அஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்துக்குமே ஆங்கர் டேக் வந்து கொடுத்துட்டேங்க. ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ் எல்லாமே லிங்கா வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸோ எங்கள் ஸ்டைல் டாட் CSS ஃபைலில் ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட் ஸ்டைலிங்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நான் யூனிவர்சல் செலக்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஆஸ்டரிக் சிம்பிள் கொடுத்து, தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து, மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 0ன்னு கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 0ன்னு கொடுக்குறேன். தென் பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. பார்டர் பாக்ஸ்னு வந்து கொடுத்துக்கிறேன். UL செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். நன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்க, அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் வந்து ஆகிடுச்சு. லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு முன்னாடி இல்லை. தென் நெக்ஸ்ட் வந்து நேவ் செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 100% கொடுக்குறேன். தென் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். பிளாக்னு கொடுக்குறேன். தென் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த லிங்க்ஸ் எல்லாமே சென்டராக வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தனால. தென் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல வந்து இருக்குது. தென் வித் 100% கொடுத்தனால ஃபுல்லா வித் வந்து எடுத்துருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து LI செலக்டாக கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து A வந்து செலக்டாக கொடுக்குறேன். ஸோ டிசைன் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள இருக்கிற எல்லா ஆங்கர் டேக்கையும் வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ண போறோம். அதுக்கு தான் வந்து நம்ம LIக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து A வந்து கொடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். நன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல இருக்க அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆகிடும். நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்தனால. இந்த நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 1.5 ரெம்னு கொடுக்குறேன். தென் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஒயிட்னு கொடுக்குறேன். தென் லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 3 பிக்சல் கொடுக்குறேன். ஒவ்வொரு லெட்டர் கடையிலையும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு லிங்க்கு கீழே. தென் ஃபாண்ட் சைஸும் கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. கலர் வந்து ஒயிட் கலர்ல வந்து இருக்குது. தென் ஒவ்வொரு லெட்டர் கடையிலையுமே ஸ்பேஸ் வந்து இருக்குது லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்தனால. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு லிங்க்கும் வந்து 1 by 1 வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து வேண்டாம், ஹாரிசான்டலாக வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஹோம்க்கு அப்புறம் அபவுட் அஸ் வந்து இருக்கணும். தென் சர்வீசஸ் வந்து இருக்கணும். கான்டாக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து LI செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இன்லைன் பிளாக்னு கொடுக்குறேன். இந்த இன்லைன் பிளாக்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. ஒரே லைன்ல வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். தென் அதே மாதிரி வித், ஹைட்டு, மார்ஜின், பேடிங் இதெல்லாமே கொடுத்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு வந்து கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லா லிங்க்ஸுமே வந்து ஒரே லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு ஹாரிசான்டலா. ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு லிங்க் கடையிலையுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து 15 பிக்சல் கொடுக்குறேன்.
லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டாப் அண்ட் பாட்டம் வந்து 15 பிக்சல் அளவுக்கு இன்சைட்ல ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து 20 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்குது இன்சைட்ல பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்தனால. இது நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் மேல ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து யூஎல் செலக்டாக கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தக்கப்புறம் எல்ஐ வந்து கொடுக்குறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தக்கப்புறம் ஏ வந்து கொடுக்குறேன். அதாவது யூஎல் டேக்குள்ள இருக்கிற எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ்குள்ள இருக்க லிங்க்ஸுக்குமே ஸ்டைலிங் வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோலன் கொடுத்து ஹோவர் வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட்னு கொடுக்குறேன். தென் பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து 15 பிக்சல் கொடுக்குறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 24 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நான் ஒவ்வொரு லிங்க் மேலேயும் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்பேசஸ் வந்து இன்சைட்ல கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ லிங்க்ஸ் மேலே ஹோவர் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல வந்து ஆகுது. ஸ்பேசஸ் வந்து இன்சைட்ல கொஞ்சம் அதிகமாக வந்து ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிம்பிளாக ஹரிசாண்டல் நேம் பார் வித் ஹோவர் எஃபெக்ட்ஸோட எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் நேம் பாரில் லோகோ வந்து ஆட் பண்ணுறது, சர்ச் பார் எப்படி ஆட் பண்ணுறது, லாகின் சைன் அப் இந்த மாதிரிலாம் கொடுக்கறத பற்றி பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வெர்டிக்கல் நேம் பார் எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.